அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகிகள் கல்லூரி விவகாரத்தில் தலையிடுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டி கல்லூரியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னையில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் மிக முக்கியமான கல்லூரியான பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கடந்த ஒரு 2 மாதமாகவே பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். கல்லூரிக்கு உள்ளே உள்ளிருப்பு போராட்டம் என்ற அளவில் மாணவர்கள் இதுவரை போராட்டம் நடத்தி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது கல்லூரி வாயிலுக்கு முன்பாக குவிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகத்தை பொறுத்தவரை அறக்கட்டளை மூலமாக நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய செயலாளர், அறக்கட்டளையின் சில நிர்வாகிகள் கல்லூரி விஷயங்களில் தலையிடுவதாக குறிப்பிட்டு அதன் காரணமாக கல்வி சூழல் பாதிக்கப்படுகின்றது என்று வலியுறுத்தி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன்படி பச்சையப்பன் கல்லூரிக்கான அந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய செயலாளர் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் பதவி விலக வேண்டும் என்பது மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த கோரிக்கையினை வலியுறுத்தி தொடர்ச்சியாக மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் ஏற்கனவே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியிருந்த மாணவர்கள் இன்று மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடும் என்ற உளவுத்துறை காவலர்களின் எச்சரிக்கைப்படி உதவி ஆணையர் தலைமையில் காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் இன்று காலை முதலே பச்சையப்பன் கல்லூரியினுடைய அனைத்து வாயில்கள் முன்பாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் திடீரென்று 50க்கும் மேற்பட்ட பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர்கள் வாயிலுக்கு முன்பாக ஒன்று கூடி தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். காவல்துறையினருக்கும் மாணவருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்படக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பதவி விலக வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக பச்சையப்பன் கல்லூரியை தமிழ்நாடு அரசை ஏற்று நடத்த வேண்டும். பச்சையப்பன் கல்லூரி மட்டுமல்லாமல் இந்த கல்லூரி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளையின் கீழே இருக்கக்கூடிய 6 கல்லூரிகளையும் உடனடியாக அரசு கைப்பற்றி அரசாங்கமே பச்சையப்பன் கல்லூரி உட்பட அந்த 6 கல்லூரிகளையும் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பச்சையப்பன் கல்லூரியின் வாயிலுக்கு முன்பாக குவிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் சாலை பகுதிக்கு சென்றால் சாலை மறியலில் ஈடுபடக்கூடும் என்பதால் காவல்துறையினர் தற்பொழுது அந்த மாணவர்களை சுற்றி வளைத்து நின்று அவர்கள் சாலைக்கு செல்லாத வகையிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மாணவர்களை சமரசப்படுத்துவதற்கான முயற்சியிலே உதவி ஆணையர் உட்பட காவல்துறையின் அதிகாரிகள் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி ராஜகுமரன், உங்கள் தகவல்களுக்கு.